அடர்ந்த காட்டில் பிரியா அப்படின்ற ஒரு குருவி வந்து புதுசாக பார்லர் ஒன்று ஓப்பன் பண்ணுச்சு. அதுவும் அதோட பையனும் மட்டும்தான் அங்கே தங்கி பார்லர் கடையை நடத்திக்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அந்த காட்டில் உள்ள மற்ற பறவைங்க எல்லாம் பார்லர் மேலே இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேங்கிறாங்க. மேக்கப் அப்படின்னா என்ன, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்றப்ப வாழ்ந்து வந்தாங்க. உடனே இந்த பிரியா இந்த பறவைங்களை எப்படியா நம்ம வலையில் சிக்க வைக்கணும், மேக்கப் போடுற ஆசையை இந்த பறவைங்கக்கிட்ட இருந்து தூண்டணும், அப்போ தான் நம்மளும் நம்ம பையனும் இந்த காட்டில் பொழப்பு நடத்த முடியும் அப்படின்னு யோசித்து மற்ற பறவைங்களோட போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு நினச்சி போச்சு. இப்படி போகும்போது அது முதல்ல புறா அக்காவை சந்திச்சிச்சு. புறாக்கா, நான் எங்கள் பார்லருக்கு வாங்க, உங்களுக்கு நான் அழகாக மேக்கப் போட்டு விடுவேன், நீங்கள் இன்னும் இளமையாக தெரிவிங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு புறா, அடப்போம்மா, நானே 3 பிள்ளைய வச்சுருக்கேன், போய் இறைய தேடி பிள்ளைய குட்டிக்கு கொடுத்து அதில் பசியாத்தன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் வந்து மேக்கப் போடுறதா, போம்மா எனக்கு வேலை கிடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு புறா அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரியா குருவி சோனா அப்படின்ற ஒரு குருவியை பார்த்துச்சு. சோனா குருவிக்கிட்ட, சோனா சிஸ்டர், நான் இந்த காட்டில் பார்லர் ஒன்று நடத்திட்டு வரேன், நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீயாகவே உங்களுக்கு நான் மேக்கப் போட்டு விட்றேன், நீங்கள் ரொம்ப அழகாக தெரிவிங்க அப்படின்னு ஏதோ சொல்லி சோனாவை பிரெயின் வாஷ் பண்ண பார்த்துச்சு. ஆனால் சோனா விவரமான ஆள். சோனா இதெல்லாம் பொறுமையாகவே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு பிரியா சொல்கிறத. அதுக்கடுத்து, பிரியா, நான் என் கணவரும் எனக்கு வந்து ஒரு பொண்ணு லிட்டிலும் இருக்காங்க, நாங்கள் 3 பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறோம், அன்னன்னைக்கு சாப்பிட்றோம், அன்னன்னைக்கு வேலை பார்க்குறோம், இனி மழைக்காலம் வேற வரப்போகுது, நாங்கள் கடுமையாக உழைக்கணும், எங்களுக்கு மழை காலத்துக்கு தேவையான இறையெல்லாம் நாங்கள் சேர்த்து வச்சா தான் நாங்கள் மழை காலத்தில் நிம்மதியாக வாழ முடியும், எங்கள் பொழப்பு இப்படி போய்கிட்டு இருக்கு, நாங்கள் அந்த மேக்கப் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட பிரியாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்ன, எந்த பறவையுமே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குங்க, ஒன்றுமே நம்ம பேச்சு கேட்கவே மாட்டேங்குதுகளே அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சோனா குருவி அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்குறக்காண்டி பறந்து போயிடுச்சு. அடுத்து பிரியா கோரி அப்படின்ற காக்காவை பார்த்துச்சு. உடனே கோரி காக்கா பிரியா கிட்ட, நீங்கள் தான் இந்த காட்டில் புதுசாக பார்லர் திறந்துருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்டுச்சு. அதோட ஆர்வத்தை பார்த்த பிரியா குருவி, ஆகா, இவங்கள நம்ம வலையில் சிக்க வச்சிடலாம், இவங்க ஒரு ஆளுக்கு மேக்கப் போட்டு நம்ம அந்த காசு சம்பாதிச்சிடலாம், இவங்கள ஆசையை தூண்டி விட்டோம்னா நம்ம அடுத்தடுத்த பறவைங்க நம்மக்கிட்ட வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னிச்சு. ஆமாம் சிஸ்டர், நான் இங்கே தான் கடை ஓப்பன் பண்ணிக்கிறேன், நீங்கள் வாங்க, உங்களை நான் ரொம்ப இளமையாக மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா குருவி பறந்து போயிடுச்சு. உடனே கோரி காக்காவுக்கு ரொம்ப ஆசை, நம்மளும் மேக்கப் போட்டு ரொம்ப இளமையாக வந்துடணும் அப்படி இப்படின்னு அதுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அது இப்போ தான் மாசமாக இருந்துச்சு, எப்போ முட்டையிடும்னே தெரியாத நிலமையில இருந்துச்சு. அதுக்காக காலு காக்கா போய் பழங்களெல்லாம் கொண்டுக்கிட்டு வந்து, பசியார இருப்ப சாப்பிடு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே கோரி காக்கா, எனக்கு மேக்கப் தான் போடணும், இந்த ஆப்பிளை கொண்டு போய் நான் மேக்கப்காரங்கிட்ட கொடுத்துட்டு நான் அதுக்கு பதிலாக மேக்கப் போட்டுக்கிறேன், நீங்கள் போய் எனக்கு வேறு ஒரு ஆப்பிளை கொண்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவன் நம்ம பேச்சை கேட்கவே மாட்டா அப்படின்ட்டு காலு காக்கா போய் வேறு ஒரு ஆப்பிளை கொண்டு வர போச்சு. இதை எடுத்துக்கிட்டு கோரி காக்கா மேக்கப் போடுறதுக்காக பார்லருக்கு போச்சு. பார்லருக்கு வந்தோடனே பிரியா கிட்ட அந்த ஆப்பிளை கொடுத்துட்டு, இந்த ஆப்பிளை வச்சுக்கோ, எனக்கு அதுக்கு பதிலாக மேக்கப் போட்டு விடு அப்படின்னு பிரியா கிட்ட சொல்லிச்சு. உடனே சந்தோஷப்பட்ட பிரியா, நான் உங்களுக்கு மேக்கப் போட்டு விட்றேன் அப்படின்னு போட்டுச்சு. நீங்கள் இளமையாக இருக்கணும்னா நீங்கள் வந்து முட்டையெல்லாம் இடாமல் இருந்தீங்கன்னா தான் இளமையாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே கோரி காக்காவுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. வீட்டுக்கு காலு காக்கா முன்னாடியே வந்துச்சு. ஆனாலும் கோரி காக்கா லேட்டாக தான் வந்துச்சு. என்ன கோரி காக்கா இவ்வளோ நேரம் சென்று வர அப்படின்னு காலு காக்கா கேட்டுச்சு. அதுக்கு கோரி காக்கா, நான் பார்லர்லேருந்து இப்போ தான் வரேன், போயிட்டு ரெடி ஆகிட்டு வர வேணாம்மா, எனக்கும் கொஞ்சம் டைம் வேணாம்மா, நானும் இப்படியே எத்தனை நாளைக்கு தான் இருக்கிறது, நானும் எங்கே வேணாம்மா, இனி நான் முட்டையிட்டாலுமே நான் குதாத்தான் இருப்பேன், நீங்கள் தான் முட்டையெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு கோரி காக்கா சொல்லிச்சு. இப்படியே கொஞ்ச நாள்லாம் கடந்து போச்சு. ஆனாலும் கோரி காக்காவுக்கு மேக்கப் மேலே இருக்க ஆசை விடவே இல்லை. அதுவும் கொஞ்ச நாள் சென்று முட்டையும் இட்டுருச்சு. முட்டையிட்டதுக்கப்புறம் காலு காக்கா சொல்லிச்சு, நீ தான் முட்டையை பார்க்கணும், அடை காக்கணும், நான் வேலைக்கு போயிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னோன்னே கோரி காக்கா, அப்போ நான் பார்லருக்கு எப்படி போவேன்,
முட்டையை நான் மட்டுமா பார்க்கணும், நீங்களும் தான் பார்க்கணும். எனக்கு இந்த முட்டை வந்தனால என்னோடய பார்லர் போய் என்னோடய அழகுகள்லாம் கெடுக்கலான்னு பார்க்குறீங்களா? அது முடியாது. எனக்கு முட்டையை காட்டிலும் எனக்கு பார்லர் போய் நான் அழகாக இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பறந்து வெளியே போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்த சோனா குருவி, என்னக்கா கோரியக்கா இன்னைக்கு என்ன முட்டையிட்ருக்கீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் சோனா, இங்கே பாரு அவள் முட்டையை அடக்காக்க மாட்டேன், நான் பார்லருக்கு போகிறேன்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னே கோரி, இந்த முட்டை இருந்தனால தான் என்னால் பார்லர் போக முடியல, நான் இளமையாக இருக்க முடியல அப்படின்னு சோனா குருவிட்ட சொல்லிச்சு. சோனா குருவி, அக்கா அப்படியெல்லாம் இல்லை, இந்த முட்டை தான் உங்களுக்கு வாழ்க்கையே, வாங்க என் கூட நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோரிக்காக்காவை கூட்டிக்கிட்டு பறந்து போச்சு. பறந்து போய் ஒரு நதிக்கரை அண்டையில் உட்காந்துருந்துச்சு. அந்த நதிக்கரையில் பிரியாவும் அவனோட பையனும் அங்கே ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா நம்ம இங்கே ஆற்றுல வந்து குளிச்சுக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் நல்லா சிரித்து பேசிக்கிருந்தாங்க. ஆமாடா, நான் பெத்த ராசாவே, உனக்காண்டி தாண்டா நான் அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறேன், இந்த காட்டில் உள்ள பறவைங்களுக்கெல்லாம் மேக்கப் போட்டுக்கிட்டு திரியிறேன், நீ உனக்காக தாண்டா அம்மா உயிரே வாழ்கிறேன், நீ இல்லைன்னா அம்மா இருக்க மாட்டேன்டா அப்படின்னு ரொம்ப பாசமாக தன்னோட மயனாக பேசிக்கிட்டு இருந்துச்சு. அம்மா உனக்கு இறக்கொண்டுக்கிட்டு வந்திருக்கேன்டா, நீ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போடா, அம்மா பார்லருக்கு போய் இந்த கோரிக்காக்கா எப்படினாலும் வரும், அதை நான் வந்து மேக்கப் போட்டு கொஞ்சம் காசை வாங்கிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிக்கிருந்துச்சு. இப்படி சொல்லும்போது சோனா குருவி கோரிக்காக்காவை திரும்பி பார்த்துச்சு. பார்த்தீங்களா, நீங்கள் உங்கள் முட்டையை வேணான்னு நினைக்கிறீங்க, ஆனால் பிரியா குருவியை பார்த்தீங்களா, தன்னோட பையனை எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கும் நாளைக்கு குழந்தை பிறந்தா தான் அவன் உங்களை பாசமாக பார்த்துக்குவான். இந்த அழகான வாழ்க்கையை நீங்கள் ஏன் தொலைக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு மேக்கப் காண்டி அப்படின்னு சொன்னோன்னே கோரிக்காக்காவுக்கு அப்போ தான் புத்தியே வந்துச்சு. ஆமாம் சோனா, நீ சொல்கிறது கரெக்டு தான், என் பையனும் என் பொண்ணும் அவங்க வந்தால் தான் எனக்கு சந்தோஷமே, இந்த ஒன்றுமில்லாத மேக்கப் மேலே இருக்கிற சந்தோஷத்தை நான் இனிமேல் விட்டுறேன், என்னை மன்னிச்சிடு சோனா அப்படின்னு சொல்லிட்டு 2 வீட்டுக்கு வந்துருச்சுங்க. வீட்டுக்கு வந்து தன்னோட முட்டையை எடுத்து தன்னோட கூட்டு பக்கத்தில் வச்சுக்கிச்சு கோரிக்காக்கா. இதை பார்த்த காலுக்காக்கா, என்ன கோரி ஆச்சரியமாக இருக்குது, போகிறப்ப தான் அவனுக்கு முட்டை வேணாம் உடச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொன்னேன், என்ன நடந்தது அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு சோனா, இப்போ முன்ன மாதிரி இல்லை காலு அண்ணா, இப்போ கோரியக்கா ரொம்ப திருந்திட்டாங்க, கோரியக்கா தன்னோட முட்டை மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க, இனிமேல் பாருங்களேன் உங்களுக்கு அழகான ஆண் குழந்தையோ இல்லை பெண் குழந்தையோ பிறக்கும், அதை கோரியக்கா சந்தோஷமாக வளர்ப்பாங்க, நீங்கள் 3 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த காட்டில் அப்படின்னு சோனா குருவி சொன்னோன்னே, ஆமாம் காலுஜி நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த முட்டையை நான் உடைக்க பார்த்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க காலுஜி அப்படின்னு சொல்லி கோரிக்காக்காவும் மன்னிப்பு கேட்டுச்சு. இதனால் அவங்க எல்லாரும் சந்தோஷமாக அந்த காட்டில் வாழ்ந்தாங்க.